ஆனா குமுத ஹாப்பி என்னாச்சு? போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கிறாடே, விட்டுறா. ஹாய் மக்களே, வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் வந்து தரமா போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து எப்போ போல அந்த லேகா பேசாம எடுத்தோடனே வந்து நம்ம எபிசோடுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ என்னன்னா எப்பவும் போல வந்து அந்த ஃப்ரைடே எபிசோட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் டேரக்டா கண்டென்ட்கே வந்துட்டாரு. எடுத்தோடனே ஒரு பேர் கேட்க ஆரம்பிச்சார் எல்லாத்தையுமே. அதுக்கு ரீசன் வந்து வெளியே இருக்கிற மக்களுக்கும் சரி உள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி ஸோ நிறைய அந்த பேர் தெரியாம இஷ்யூவா இருந்துச்சு. மாயா, சுதாகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அது வந்து கேட்கும்போது வந்து எல்லாருமே எந்திரிச்சுன்னு பதில் சொன்னாங்க. நம்ம ஆதிரி வந்து அவங்க வந்து உட்காந்துட்டு ஆதிரி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து விஜேஸ்க்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. ஸோ அவர் வந்து கேட்டார், ஏமா எல்லாருமே நீங்க சொல்றாங்க, நீங்க மட்டும் இதுக்கு உட்காந்து சொல்றீங்க. அது வந்து சொல்லும்போது வந்து அந்த பொண்ணு வந்து சும்மா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சரி இனிமே அப்படி பண்ண ஓகே அப்படின்னு வந்து ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி டோன்ல வந்து கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சு அவருக்கு. இந்த பாயிண்ட்ல வந்து நிறைய பேர் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க சோஷியல் மீடியால. என்னன்னா கமல்ஹாசன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, அவர் வந்து நின்று பதில் சொல்லுங்க அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாரு, இவர் மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்றாரு. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்டைல் இருக்குங்க, ஓகேங்களா. இன்னொன்னு வந்து ஆட்டிடியூட் காமிச்சா யாரா இருந்தாலுமே வந்து கோவம் வரும், யாருக்கா இருந்தாலுமே கோவம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கமல்ஹாசன் இருந்துட்டாருன்னா அவர் வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதே தெரியாம அவர் பண்ணிருப்பாரு, ஓகேங்களா. இவரு டைரக்டா பேசிட்டாரு, ஓப்பனா பேசி முடிச்சிட்டாரு. ஸோ அப்பவுமே அந்த பொண்ணு வந்து திமிராதான் உட்கார்ந்தாங்க, திமிராதான் பேசினாங்க. அது லாஸ்ட் வரைக்கும் அந்த ஆட்டிடியூட், ஒருவேளை அந்த பொண்ணோட ஆட்டிடியூடே அந்த மாதிரி தானோ எனக்கு, அதுவுமே நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேரு கேட்டு முடிச்சுட்டு வாட்டர்மெலன் அப்படின்னு எந்திரிக்கிறாருங்க. மக்கள், மொத்த மக்கள் அவங்களோட கை தட்டுறாங்க. என்னங்கடா டேய், அவரு அவர் வந்து உள்ள வரும்போது ஒரு நெகட்டிவிட்டியோட வந்தாரு. நிறைய பண்ணிருக்காரு தான், இல்ல நான் வெளி விஷயத்தை பத்தி பேச விரும்பல. ஆனா உள்ள வந்து அவருக்கு பாசிட்டிவிட்டி கிடைச்ச ரீசன் வந்து நம்ம 19 பேர் தான். அந்த 19 பேர் கார்னர் பண்ணி 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 சிம்பத்தி ஓட்டா, ஒரு சிம்பத்தியா எல்லாமே அவருக்கு வந்து கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து வாட்டர்மெலன்னாலே வந்து எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் இதா போயிட்டு இருக்கோம். எந்த மீடியா எடுத்தாலும், சோஷியல் மீடியால, இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ எதுல பார்த்தாலுமே அவர் வந்து பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் பாயிண்ட் எனக்கு வந்து என்னன்னா, இந்த வாட்டர் டாஸ்க், சூப்பர்வைசர் டாஸ்க் பத்தி கேட்டாரு. கேட்கும்போது இவங்க சுபிக்ஷா இருந்துகிட்டு சுபிக்ஷாட்ட வந்து இவர் விஜய் சேதுபதி கேட்டாரு, என்னங்க எதுக்கு வந்து இவருக்கு வந்து இந்த இது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுபிக்ஷா வந்து இல்ல அவர் தான் பாடி பில்டர் மாதிரி இருக்காரு, அதுக்கு தான் நாங்க அவர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டாபிக் காந்தி கிட்ட வருது, காந்தி சார் கிட்ட வருது. அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, பொண்ணுங்களால முடியாது எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னது தப்பு தான், அது வந்து நான் சரிப்படுத்த விரும்பல இந்த இடத்துல. பட் ஆனா சுபிக்ஷாவும் ரம்யா ஜோ பண்ணதுமே தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஓகே, சுபிக்ஷா வந்து சின்ன பொண்ணு, அவங்களால பேச முடியாது. ரம்யா ஜோ போல்டா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. இல்ல எங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வந்து பொண்ணுங்க சைடு அவங்களே போட்டிருக்கணும். எதுக்கு வந்து கமலின் சைடு போட்டாங்க ஓட்டை? அங்க பாய்ஸோட கேர்ள்ஸ் ஜாஸ்தி தானே இருக்கீங்க. நீங்க பேசிடா கேர்ள்ஸால முடியும்னு சொல்லியிருந்தா அவங்களால வாய் பேசிருக்கவே முடியாது, கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கேர்ள்ஸுக்கு. ஸோ நீங்களுமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காந்தி சார் சொன்னதுதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. தப்பு வந்து நம்ம சைடு இருக்கு இல்லையா. நீங்களும் அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இல்ல நாங்க பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ குரல் கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. பிகாஸ் அவங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த இடத்துல கொஞ்சம் போல்டா வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறாங்க, அவங்க அதை கொடுத்துருக்கலாம். சரி ஓகே. அது வந்து அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் தலை, அவரை பத்தி பேசலாம். அவர் என்னன்னா அவர்கிட்ட வந்து விஜய் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு, நல்லா சௌரியமா இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு குறை தான் சார். என்னமா, அது வந்து எனக்கு வலி இருந்துச்சு அங்க, எனக்கு பயமா இருந்துச்சு அதை பார்த்தா. எனக்கு வலினா பயம் நார்மலா எல்லாருக்குமே வரதுதான். ஆக்சுவலி நம்மளுக்கும் அது இருக்கு. வள்ளி எலி கர்ப்பாம்பூச்சிலாம் பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அவருக்குமே. நிறைய பேர் அவர் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு வள்ளிக்கெல்லாம போய் பயப்படுவார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வள்ளிட்ட பேசி நீ என் சைடு போயிரு, நான் என் சைடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டாராம். அதுவுமே வந்து அவர் சொன்னாரு. அது நல்லா காமெடியா தான் போச்சு அந்த நீதிமன்றம். அண்ட் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து விஜய் வந்து எல்லாருமே வந்து அந்த கட் சொல்லிட்டு யார் மேல தப்பு இருக்கு, யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கும் போது எல்லாருமே விஜய் பாரு மேலதான் இது வச்சாங்க.
ப்ளேம் வச்சாங்க. ஓகே. அது அவங்க பண்ணது என்ன எது ரைட், எது தப்பு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் வந்து லாஸ்ட்ல அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இதுக்கு தான் நான் உள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நான் என்னைய வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. என்னோட கேரக்டர் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. மக்களும் என்னைய அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு சொல்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆச்சு. அந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ஆனா அந்த பொண்ணு பண்ணது எல்லாமே ரைட் இல்ல இல்லையா? அந்த மாரி எல்லாருமே சொல்றதுக்கு ரீசனே அந்த பொண்ணு தான். எல்லா பாயிண்ட்லயும் போய் மூக்க நுழைக்கிறது. யார் என்ன பேசினாலுமே அங்க அந்த இடத்துல பிரசன்ஸா அவங்க இருப்பாங்க. சென்டர் ஆஃப் இதுவா அவங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த மாதிரி வந்து பிளேம் வரதான் செய்யும் கண்டிப்பா. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கிட்டு நம்ம சரி பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி சபரி ஒருத்தர் மட்டும்தான் தெளிவா யோசிச்சு இந்த பிளேம் பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டவங்களை பிளேம் பண்றது அது இது இல்லாம தெளிவா யோசிச்சு கலையரசனை பத்தி சொன்னாரு. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரோட பாயிண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்ல விஜய் வந்து திவாகர் அவர்கிட்ட பேசும்போது வந்து ஃபுல் கிளாப்ஸ். ஆக்சுவலி இந்த கிளாப்ஸ்க்கு காரணம் அந்த 19 பேர். அது அவங்களுக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல. இல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல நேற்று நடந்த விஷயத்துல. மெயினான ரீசன் வந்து கமருதீன் சொல்வேன். கமருதீனுக்கு நிறைய கோவம் இருக்கலாம் அவர் மேல. அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாதான் அவருக்கு நல்லது. அவருக்கு கொஞ்சமாச்சும் அவர் 60 டேஸ் கிட்ட போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சீரியஸாவே ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சண்டே எபிசோட்ல வந்து கேட்கிறாரான்னு பார்க்கலாம் உப்பு மேட்ரை பத்தி. ஏன்னா அது இன்னும் கேட்கல அவரு. அந்த மேட்ரை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் மக்களே. ஸோ ஓகே மக்களே, பாய் எல்லாருக்குமே. ஸோ ஓகே மக்களே, பாய் எல்லாருக்குமே. ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட கருத்துல ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, இது தப்புமா நீ சொல்றது இந்த விஷயம் தப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்டா போடுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். நான் அதை ஏத்துக்கிட்டு அதுக்கான பதில சொல்லுவேன் ரைட்டா இருந்துச்சுன்னா. ஸோ ஓகே மக்களே, பாய் எல்லாருக்குமே. ஹாப்பி வீக்கெண்ட். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் போடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே. நீங்க உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுங்க. என்னன்னு பார்த்துக்கலாம். பாய் மக்களே.